நம்ம எப்பவும் போல இட்லியை வச்சு இட்லி உப்புமா மட்டும் பண்ணாம அதே இட்லியை வச்சு வெங்காய இட்லி வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 5 இட்லியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சோன்னா 1 கொத்து கருவேப்பிலை 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவு வதங்கி வந்தோன்னே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இட்லியை உள்ள சேர்த்துக்கலாம். இதுல இருக்கிற மசாலா எல்லாம் நல்லா இட்லியில கோட் ஆகுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுப்போம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு நான் வந்து 1 டீஸ்பூன் இட்லி பொடி சேர்த்துக்கிறேன். இந்த இட்லி பொடி எப்படி செய்யணுங்கிற வீடியோவை நான் ஆல்ரெடி சேனல்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிங்க. இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்டா கொத்தமல்லி இலையை தூவி விட்டோம்னா சூப்பரான வெங்காய இட்லி வறுவல் ரெடி.